எஸ்எல்எம் சௌந்தரராஜன். இப்போ என்ன பேச போகிறோன்னா, அண்ணாமலை சார் பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டார், தனி கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் பரபரப்பாக பேசி கொண்டு இருக்கிற வேளையில், அவர் இந்த எலெக்ஷனுக்குலாம் இப்போ கோயம்புத்தூரில் அவர் வந்திருந்தார். அவருக்கு பின்னாடி நான் நிறைய வீடியோஸ் நான் எடுத்து போட்டிருந்தேன். அவரோட பேச்சும் சரி, அவர் நினைக்கிறத செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர். யாருடைய தடங்கள் இல்லாமல் அவர் செய்யணும்னு சொல்லி ஒரு முடிவான இருக்கிறவர். அப்படி தான் படித்து ஐபிஎஸ் ஆகி கர்நாடகாவில் போய் அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணி நல்ல பேரும் புகழும் எடுத்தார். அப்படி எடுத்தவர் ஏன் அந்த இதை ரிசைன் பண்ணிவிட்டு நான் விவசாயம் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஏன் அவர் சொல்லணும்? அதுக்கும் காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் அவர் அதை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டார். இப்போ படிக்காதவங்க எல்லாருமே அரசியலில் வந்துடுறாங்க, எம்பி ஆகிடுறாங்க, எம்எல்ஏ ஆகிடுறாங்க, கவுன்சிலர் ஆகிடுறாங்க. பின்ன இவங்களுக்கு பின்னாடி பாதுகாப்பு இவர் கொடுக்க போகணும். கொடுக்க போகிற நேரம் அப்போ அவர் நினச்சிருக்கலாம், நம்ம இவ்வளவும் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு உத்தியோகத்தில் ஒரு படிக்காதவர்கிட்ட போய் நம்ம இப்போ அடிமையாக ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. இது தனிச்சையாக எந்த முடிவுமே அவர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வார நேரம் தான் மனம் விரக்தி ஆகிடுது. அப்போ என்ன நினைப்போம், இந்த வேலையே வேண்டாப்பா, நம்ம போய் நம்ம சொந்த தொழில் செய்யலாம், ஒரு வியாபாரம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விவசாயம் பண்ணிக்கலாம், இப்படி எண்ணங்கள் தோன்றுறது. சரி, படிச்சுட்டோம், இவ்வளோ நல்லா வந்துட்டோம், நீ அடுத்தது இதே நம்ம பார்த்துருக்க முடியாதுல்ல. அடுத்து சரி எப்படியாவது ஒரு அரசியலுக்கு போனால் சரி இந்த கௌரவம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துருக்கலாம். பிஜேபியில் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு, அங்கேயும் நல்லா உழைச்சிருக்காரு. இந்த தேர்தல் கூடி அவ்வளோ பாடுபட்டு கோயம்புத்தூரில் நைட்டு 10 மணி வரை, 5 மணிக்கு தொடங்கினா 5 ஹவர் எந்த இடத்துலையும் அவர் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல், எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அத்தனை மீட்டிங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறது தெளிவாக பேசி, அப்படி செஞ்சவர் ஏன் உடனடியாக அவரை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. கிட்டத்தட்ட இப்போ 1.5 வருஷமாக அவருக்கு பதவி இல்லை. அப்போ பிஜேபியில் சொல்லியிருக்காங்க, இந்த எலெக்ஷன் வரை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் வேணால் ராஜினாமா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதாக பத்திரிகை செய்தியோ தொலைக்காட்சி செய்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எனக்கு உண்மையாக என்னன்னு தெரியாது. இப்போ அவர் ராஜினாமா பண்ணுற மாதிரி லெட்ரு தான் காட்டியிருக்காங்க. அவர் நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் எந்த ஒரு அறிவிப்பும் ஒன்றும் விடலை. இப்போ என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு அரசியலில் ஒரு வித்தியாசமாக நான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்ணணும், அதற்கு இப்போ ஒரு கோச்சிங், அது பயிற்சி எல்லாருக்குமே. இப்போ முன்ன உள்ள அரசியலுங்கிறது வேறு, இப்போ உள்ள அரசியல்கள் வேறு. இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா நிறைய ஒர்க் ஆகுது. சோஷியல் மீடியானால் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஒரு ஆளை ஒரு கவுன்சிலராகவோ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியாவோ, ஏதோ ஒரு பதவிக்கு அவங்கள நம்ம அறிமுகப்படுத்தினோம்னா அவங்க எந்த கேட்டகரியில் இருக்கணும், எப்படி பேசணும், அரசியல்னால் என்ன அப்படிங்கிறது புரியப்படுத்துறதுக்காண்டி தான் இப்போ அவர் இந்த பயிற்சியை தொடங்குறாரு. இது பயிற்சி முடிஞ்சு அடுத்த அரசியல் தொடங்குவாரா தொடங்க மாட்டாரான்னா நான் சொல்ல முடியாது. அது அவரே வாயில் தான் சொல்லணும். இப்போ உள்ளாட்சி தேர்தல் இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்குது. அதற்கு முன்னாடி அவர் இந்த வேலையை முடிச்சிருக்காரு. இந்த உள்ளாட்சி தேர்தல் வருது, அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பயிற்சி பட்டறை முடிந்து நிர்வாகிகளை தேர்வு செஞ்சு களத்தில் இறக்கி அவங்க வெற்றி பெற்று வந்தால் மட்டுமே இவர் நினைக்கிறத சாதிக்க முடியும். இப்போ 2 நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர்
இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கும் என் எஸ்எல்எம் மீடியாவாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.